கூட்டணிகள் தேர்தல் நெருக்கத்தில் தான் உருவாகும். திரு எடப்பாடியும் கூட கடந்த வாரம் சொன்னது எங்க தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்துக்கலாங்க அப்படின்னு. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக இந்த அலையன்ஸை இந்த அணியை ஸ்டிச் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதுதான் அமித்ஷாவுடைய திறமை. நீங்கள் டிசைட் பண்ணுறதுன்னு எப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க இல்லைன்னா பிஜேபி தனியாக ஒரு வருஷம் ஒரு ஆண்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நாங்கள் தனியாக போவது என்றால் நாங்கள் 12% ஓட்டு இருக்குது, நாங்கள் 24% போகிறோம், தோப்போம். ஆனால் எங்கள் கட்சி வளரும் இல்லையா? அந்த ஆப்ஷன், அதாவது பாஜகவுக்கு தான் வளர்வதா திமுகவை தோக்கடிப்பதா, இது 2 தான் அவங்களுக்கு சாய்ஸ். அதிமுகவுக்கு சாய்ஸ் நாம் யாரோடு சேர்ந்தால் திமுகவை தோக்கடிக்க முடியும். அதில் அவங்களுக்கு விஜய் கிடைக்கல, அதனால் பாஜக தான். அது பாஜக சொல்கிறாங்க வச்சுங்க, சட்டுன்னு முடிவு பண்ணுங்க. விஜய் கிடைக்காதனால பாஜகவா? சந்தேகமே கிடையாது. விஜய் கிடைச்சிருந்தா பாஜக ஏன் வந்திருக்க போகிறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விஜய் தான் இருந்திருக்கும். அப்படி தான் இருந்திருக்குன்னு தோன்றுறது எனக்கு. அதாவது எனக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, அதனால் அப்படி தோன்றுகிறது. ஏனென்றால் விஜய் திமுகவை தாக்கினார், அதிமுகவை தாக்கவில்லை. அதுக்கப்புறம் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றதெல்லாம் நமக்கு செய்தி வந்தது, தனிப்பட்ட முறையிலையும் வந்தது. அதனால் ஏதோ நடக்கிறதுன்றதை மாத்திரம் அது இன்னும் நேச்சுரல் அலையன்ஸாக இருந்திருக்குமோ விஜய் அதிமுக? எதுவுமே நேச்சுரல் அலையன்ஸ் இருந்திருக்க முடியாது. காரணம் என்றால் விஜய்க்கு 80 சீட்டு 90 சீட்டு கொடுத்திருந்தால் அதிமுகவுக்குள்ளே பல பேருக்கு வேலையே இருந்திருக்காது. இப்போ விஜய முதல்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர் பேசினாங்க அவரை பற்றி. அவருக்கு 90 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் தான். வேலுமணிக்கு என்ன வேலை? தங்கமணிக்கு என்ன வேலை? டிமாண்ட் இம்ப்ராக்டிக்கலாக இருந்ததோ ஒருத்தர். அதாவது எடப்பாடியினுடைய பவருக்கே பங்கம் வந்துவிடும். ஒரு பாப்புலர் லீடருக்கு, அதாவது வெளியில் போனால் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வரக்கூடிய ஒரு லீடருக்கு அரசாங்கத்தில் துணை முதல்வர் அப்படி என்றால் முதல்வருக்கு என்ன பவர் இருக்கும்? இவருக்கு கூட்டத்தை கூட்டணும், அவருக்கு கூட்டம் கூடும். அதனால் அது நேச்சுரல் என்று கூறுவதற்கும் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்நேச்சுரல் என்று கூறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் வண்டி ஓடுது நல்லா. அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் பவன் கல்யாணுக்கு இன்றைக்கும் லிமிட்டடாக அவருடைய அரசியல் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் வரையறுத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் முதல்வராக வேண்டும், தான் அவரை விஞ்ச வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் அதே நிலை தான் வரும். அவர் இன்றைக்கும் சந்திரபாபு நாயுடு தான் தொடரணும்னு பேசுகிறார். உண்மைதான், தட் இஸ் ட்ரூ. ஏற்கனவே இந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடருமா? டிடிவி என்னவார், ஓபிஎஸ் என்னவார், இந்த அணியை நம்பி இருக்கிறவங்களாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது இப்போ தான் இது பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. இப்போ பல பேர் கேட்குறாங்க ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையிலும் பாஜக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் அந்த கேள்வி அதிமுகவுக்குள்ளேயே இருக்குது. எந்த கேள்வி? எல்லோரும் இணையணும்னு சொல்கிறாங்க. அதிமுகவுக்குள்ளேயே இன்றைக்கு எல்லோரும் இணைய வேண்டும் என்று கூறுவது அதிமுகவுக்குள்ளே இந்த குரல் இருக்கிறது. மேபி அந்த குரல் வலுக்கலாம். எடப்பாடி அதுக்கு ஒரு இசையலாம், அதுக்கு பாஜக உதவலாம். இந்த மாதிரி நிலைமை அதுக்கு நேரம் வேணும். அந்த லெவரேஜ் போயிடுச்சு இல்லை? லெவரேஜ் அப்படிங்கிறது கமிட் பண்ணியாச்சு, உங்கள் கட்சி பிரச்சனைன்னு சொல்லியாச்சு, அவர் வேண்டாம் இவர் வேண்டான்னு இவர் முடிவு எடுத்துட்டார். நிச்சயமாக அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் கட்சியில் நாங்கள் தலையிடுவோன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆனால் கட்சியில் தலையிட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை பண்ணுறது நல்லதுன்னு அட்வைஸ் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. 21லேயே இன்னும் கேட்டால் அப்படி தான் பண்ணணும். இல்லை 21லேயே கொடுத்தாங்க, கேட்கல. இன்னைக்கு எப்படி கேட்க போகிறார்? நான் என்ன சொல்கிறேன், இன்று 21 இருந்த எடப்பாடி 24 இல்லை, 26 இருக்க முடியாது. பாஜக கூட்டணின்னு வச்சு 18% வாக்குகள் பெற்ற பிறகு அதிமுகவினுடைய நிலை முக்கியமான எதிர்க்கட்சி என்பதையாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற நிலை. அவர் சொன்னார் நாங்கள் தான் முக்கியமான எதிர்க்கட்சி அப்படின்னு சொன்னார். துக்ளக்கில் எழுதியிருந்த எதிர்க்கட்சிக்கு தான் போட்டியிடுகிறாரே தவிர ஆளுங்கட்சிக்கு போட்டியிடுகிற திறன் அதிமுகவுக்கு குறைந்து விட்டது. அதனால் அதிமுகவுக்கும் பாஜகவோடையோ யாரோடையோ சேர வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இன்றைக்கு. வேறு யாரும் இல்லை, பாஜகவோட சேர்றாங்க. அதுக்கு பாஜக சொல்லுறது நீ சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. பட் இன்னைக்கு வீட்டோ அதிகாரம் அவர்கிட்ட இருக்குல்ல. ஓபிஎஸ் இந்த அணியில் இருக்கணுமா, டிடிவி இருக்கணுமா அப்படிங்கிற வீட்டோ அவர் தானே வச்சிருக்காரு. சார், வீட்டோவின் மூலமாக எந்த காரியமும் நடக்க போகிறதில்ல. இந்த வீட்டோ மூலமாக நமக்கு நஷ்டம் வருமா லாபம் வருமானதை பார்த்து தான் வீட்டோ அந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துவாங்களே தவிர, இப்போ சவுத்தில் 20 இடங்களில் நமக்கு அடிபடும்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் 2021 எலெக்ஷனில் சசிகலா அரசியலை விட்டு போக கடிதம் கொடுத்த பிறகு
அதற்கு ரொம்ப அதிகமாக உதவியது 2 பேர். பூமாலைன்னு ஒரு அதிமுக தலைவரும் நம்ம தினகரனும். இந்த இடத்துல தான் எல்லாம் முடிவாச்சு. அந்த அம்மா லெட்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அமித்ஷா போய் எடப்பாடியை பார்த்து பேசுன்னு சொன்னாங்க. எடப்பாடியை நான் பார்த்து பேசினேன். நம்ம ஜெயிக்கிறோங்க, அவங்களுக்கு எதுக்குங்க 10 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். 10 சீட்டு அவங்க இடமா கேட்கல, அவங்க கட்சி கேட்கல, அவங்க ஆட்களில் 10 பேருக்கு நீங்களாக தேர்ந்தெடுத்து சீட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், திமுகவுக்கு பெரும்பான்மை வராது, கூட்டணி ஆட்சி திமுகவுக்கு வரும், நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஜெயிக்கிறோங்க, திமுக ஜெயிக்காதுங்க. கிடையாது, 2006 தேர்தல் மாதிரி வரும். திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் திமுகவால் ஆட்சி செய்ய முடியாது. அந்த நிலைக்கு திமுகவை கொண்டு வருவதற்கு நீங்கள் இந்த 10 சீட்டு கொடுக்குறது தான் சரின்னு சொன்னேன். முடியாது அப்படின்னு சொன்னார். 23 சீட்டு போயிடுது. அந்த 23 சீட்டு அதிமுகவோட சேருங்க, 67லேருந்து 90. அந்த 23 நீங்கள் திமுக சீட்டில் குறைங்க, அது எல்லாமே திமுக சீட்டு. திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்காது. தமிழ்நாட்டினுடைய அரசியலே மாறி இருக்கும். கூட்டணி ஆட்சி வந்திருக்குங்கிறீங்களா? 21லேயே கூட்டணி ஆட்சியை நடத்துவதுங்கிறது கருணாநிதிக்கே தெரியும், தன்னால் நடத்த முடியாது. அதனால தான் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொன்னார். இல்லை, அவர் எடுத்த முடிவு வெறும் அரித்மெட்டிக் ரியாலிட்டின் அடிப்படையில் இல்லை. இதில் நிறைய பர்சனல் ஆங்கிள்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், பர்சனல் ஆங்கிள் எதாக இருந்தாலும் அது ஒரு பாடம் இல்லையா? பட் அது 24ல் மாறு. 24ல் அவர் முடிவு பண்ணிட்டாரு, திமுக ஜெயிக்கணும்னே முடிவு பண்ணிட்டார. திமுக ஜெயிக்க வேண்டும் என்று இவர் எடப்பாடி முடிவு செய்ததுனால தான் அவர் பாஜக கிட்டேருந்து பிரிந்தார். ஜெயிச்சுட்டு போட்டவங்க சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, அதில் இன்னமும் உறுதியாக தானே சார். உறுதி அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கடைசியில் தேர்தல் நேரம் வரும்பொழுது அவங்கள சேர்த்தா தான் நமக்கு 20 சீட்டு வரும் அப்படின்னு சொன்னால் அவருடைய மனநிலை அந்த உறுதியே மாறலாமே. அதனால இந்த வீட்டோ உறுதி எல்லாம் அந்த தேர்தல் சமயத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுவும் கட்சிக்குள்ளேயும் ப்ரெஷர் இருக்கும். அவங்க நலனை பிஜேபி பாதுகாக்குமா? அவங்க கூட பிரயாணிச்சிருக்காங்க. சார், நலனை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறத இவங்க நிச்சயமாக அவங்கள இவங்க ப்ராக்டிக்கலாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு வரும்பொழுது பிஜேபியும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. யாரும் கையை முறுக்க முடியாது சார். ஆனால் ஒருத்தர் சொல்வதை இக்னோரும் பண்ண முடியாது. பட் இல்லைங்க, நாங்கள் உங்களோட கூட்டணி, இதை இன்சிஸ்ட் பண்ணாதீங்கன்னு கேட்டு தானே ஆகணும். சரி, நான் சொல்கிறேன், அந்த நிலைமையில அதிமுக இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறிங்கிறேன். அதாவது அந்த அளவுக்கு வலுவான ஒரு உறுதியான நிலை அதிமுகவினுடைய தலைமைக்கு இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. கூட ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, கீழே நிற்கிறவங்க நான் ஜெயிக்கணும்னா இது வேணும்னு சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓபிஎஸ் நின்று 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரா இல்லையா ராமநாதபுரத்தில்? ஸோ அதை ஃபேக்டர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அரசியலில் அல்டிமேட்டாக என்ன வரும்னாக்க எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத வச்சு தான் பார்ப்பாங்க. 24ல் எடப்பாடி எடுத்த முடிவு தோத்தா பரவாயில்லைங்கிறது. அந்த முடிவை நீங்கள் 26ல் அப்ளை பண்ண முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.